सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। 473 यत्तु आनंदत्वादिना धर्मेण कीदृक् इत्यादिना स्वरूपेण च दुर्निरूपत्वात् ब्रह्मणोपि अनिर्वचनीयत्व प्रसंगः। प्रपंचத்தை அனிர்வச்சனீயம்னு சாதிச்சுட்டு இருக்கே, பிரம்மம் கூட அனிர்வச்சனீயம்னு சொல்ல வேண்டிய வரும். எப்படி? பிரம்மம் ஆனந்தம் அப்படின்னு சொல்றது தியானம் ஆனந்தம்னு. ஆனா அதுல ஆனந்தத்துவம்ங்கிறது கிம் ரூபம்னு சொல்ல முடியாது, தியானத்துவம் கிம் ரூபம்னு சொல்ல முடியாது, அது துர்நிரூபம். அப்படி இருக்கிறதுனால ஆனந்தத்வேன ரூபேண பிரம்ம அனிர்வச்சனீயம், தியானத்வேன ரூபேண அனிர்வச்சனீயம், அனிர்வச்சனீயமாக போயிடுவேன். அதே மாதிரி கீதிருத்த பிரத்யகிதிக்கே, கீதிருக்கம் அப்படின்னு கேட்டாங்க, எப்படி இருக்குன்னு சொன்னா இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றேன். அப்படியானால் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்ல நிர்வச்சனம் பண்ண முடியாதுன்னு தானே அதுக்கு அர்த்தமாச்சு. அப்ப என்ன ஆச்சு? பிரபஞ்சத்தை சத்துன்னு சொல்ல முடியாது, அசத்துன்னு சொல்ல முடியாது, ஆகையால் அது அனிர்வச்சனீயம்னு சொல்ற மாதிரியே பிரம்மத்தையும் நீங்க அனிர்வச்சனீயம்னு தான் சொல்ல வேண்டியிருக்கும். ஏன்னா அதை பத்தியும் உங்களால ஒன்றும் சொல்ல முடியல, ஆனந்தம்னு ஆனந்தத்துவேன்னு சொல்ல முடியல. ஏன்னா ஆனந்தத்துவம்னா என்ன கேட்டா பதில் இல்லை. அதனால பிரம்மணோபி அனிர்வச்சனீயத்துவ பிரசங்கா அப்படின்னு ஒரு ஆட்சேபம் பண்ணான். இது தன்னா ஆனந்தத்வாதி தர்மவத்தயா துர்நிரூபத்வேபி துக்க பிரத்யனீகத்வாத் யுபலக்ஷித ஸ்வரூபஸ்ய சத்வேன நிர்வக்தும் அசக்கியத்வா. பதில் என்ன சொல்றேன்? நிர்வக்தும் அசக்கியத்வா. நான் என்ன சொல்றேன்? அப்படி சொல்லிட்டா நிர்வக்தும் சக்கியத்வா. அதாவது பிரம்ம நிர்தர்மகமானத்தினால ஆனந்தத்துவங்கிற ஒரு தன்மை அதுல இருக்கு அப்படிங்கறத நிரூபணம் பண்ண முடியாது, வாஸ்தவம். ஆனால் ஆனந்தம்னா என்னன்னு என்னால சொல்ல முடியும். இப்ப எதுக்காக ஒரு தர்மத்தை சொல்றதுன்னு கேட்டா அதுக்கு ஒரு சின்ன ஒரு அவசியம் என்ன அப்படின்னு சொல்லணும். கடத்துவம் அப்படிங்கிறது கடத்துலதான் இருக்கு, நீ ஏன் சொல்லணும்? இப்படி சொல்லலைன்னு சொன்னா நம்ம எதை வேணாலும் கடன்னு சொல்லலாம்னு ஆயிடும். அந்த தன்மையை கொண்டுதான் அந்த சப்தம் அந்த பொருளை குறிக்கிறதுன்னு சொல்றோம். கடத்துவமே இல்லை, எதை வேணாலும் கடம்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னா நம்ம விவகாரத்துல ஒரே சாங்கரியமாக போயிடும். அதனால கடத்துவம் எதுல இருக்கோ அதைத்தான் கடம்னு சொல்லலாம், படத்துவம் எதுல இருக்கோ அதைத்தான் பட்டம்னு சொல்லலாம்னு ஒரு விவஸ்தை இருக்கு. இப்ப ஆனந்தம்னு நான் பிரம்மத்தை சொல்லணும்னா அப்ப ஆனந்தத்துவம்னு ஒண்ணு இருந்தா தானே நான் சொல்ல முடியும். நீங்க ஆனந்தத்துவம் அப்படின்னா பிரம்மத்துல என்ன இருக்கு, இந்த ஆனந்தத்துவங்கிற தன்மை என்ன அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டா. அப்படியா அந்த பிரம்மம் எப்படி ஆனந்தம்னு சொல்ல முடியும்? இப்ப அனிர்வச்சனீயமாயிடுச்சு. இவர் என்ன சொல்றார்? பிரம்மத்துக்கு அந்த நிர்தர்மகத்துவ ஆணி வராதபடிக்கு நான் அதுல உள்ள ஆனந்தத்துவத்தை சொல்றேன். நமக்கு வேண்டியது என்னன்னா இந்த ஆனந்த சப்தம் பிரம்மத்துக்கு வரணும். அதே சமயத்துல துக்கத்தை போய் ஆனந்தம், துக்கம் ஜடம், அதை போய் ஆனந்தம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வரக்கூடாது. அப்படியானா சாதாரணமா லோகத்துல நாம என்ன சொல்லுவோம்? ஆனந்தத்துவம் எதுல இருக்கோ அதுதான் ஆனந்தம், சாதாரண வழி. அப்படின்னா துக்கத்துல ஆனந்தத்துவம் இல்லை, அதனால அது ஆனந்தம் சொல்ல முடியாது. ஆனந்தத்துவங்கிறது அப்ப பிரம்மத்துல இருக்கானா இல்லைன்னு இப்ப சொல்றான். இல்லைன்னு சொன்னாலும் இந்த துக்கத்துல இருந்து ஆனந்த சப்தத்தை நான் வியாவிருத்தி பண்ணிருக்கேன். ஆனந்தத்துக்கு மாத்திரம்தான் வரும் இந்த ஆனந்த சப்தம், வேற எதுக்கும் வராதபடிக்கு ஒரு வழி பண்ற. என்ன வழி பண்ற? துக்க பிரத்யனீகத்வாத்யுபலக்ஷித ஸ்வரூபஸ்ய. பிரத்யனீகம்னா விரோதி. இந்த துவந்தம்னு சொல்றோமா, சீதம் உஷ்ணம்
சுகம் துக்கம் அப்படின்னு. துவந்தம்னா பரஸ்பர விரோதியாக இருந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல துக்கத்துக்கு விரோதி, பிரத்யநீகம்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கு. துக்கத்துக்கு விரோதியாக எது தெரியுமோ, சரியா, அதுதான் ஆனந்தம் அப்படின்னு வச்சுக்கோம். துக்க பிரத்யநீகமாக எது தெரியும்னா லௌகிகமான சில சுகமும் தெரியும். லௌகிக விஷய சம்பந்த, இந்திரிய விஷய சம்பந்தத்தினால நமக்கு வரக்கூடிய சுகம் இருக்கே, இது கூட துக்கத்துக்கு விபரீதமாக தெரியுது. அதையும் நாம சொல்லிட்டு இருக்கோம் ஆனந்தம்னு. இப்ப பிரம்மத்தையும் சொல்லணும். பிரம்மத்தை சொல்லும் போது நாம என்ன பண்ணுவோம், எந்த ஒரு ஸ்வரூபம் துக்க பிரத்யநீகத்துவ உபலட்சிதமாக இருக்கோ, எப்படி சொல்லணும்னா காக்கவத் கிரகம் தேவதத்த கிரகம் அப்படின்னு சொல்றது. காக்கா இல்லாட்டாலும் அது தேவதத்த கிரகம் தான் இல்லையா? அத போல துக்க பிரத்யநீகத்துவ உபலட்சிதமான ஸ்வரூபம் ஆனந்தம் அப்படின்னு. அப்ப துக்க பிரத்யநீகத்துவங்கிற தர்மம் இல்லாட்டா கூட ஆனந்தம் ஆனந்தம் தான். அதனால இப்ப என்னாச்சு, லௌகிகமான சுகத்துல துக்க பிரத்யநீகத்துவம் அப்படிங்கிற ஒரு தர்மம் இருக்கு, அதையும் சொல்லலாம். இந்த ஸ்வரூபத்துல, பிரம்மஸ்வரூபத்துல துக்க பிரத்யநீகத்துவங்கிறது ஆரோபிதமாக இருக்கிறதுனால தியானம் வந்தாச்சுன்னா அது பாதிக்கம் கிடையாது. ஆனால் அது போனால் கூட அந்த துக்க பிரத்யநீகத்துவ உபலட்சித ஸ்வரூபம் அப்படியே இருந்துருக்கு இல்லையா? அதனால இது ஆனந்தம்னு சொல்லலாம். துக்க பிரத்யநீகத்வாதி உபலட்சித ஸ்வரூபத்திய சத்வேன நிர்வக்தும் சக்கியத்வா. இது சத்தியம், சத்துன்னு சொல்லி நிர்வச்சனம் பண்ணலாம். இதுல ஒன்றும் உங்களுக்கு அனிர்வச்சனீயத்வா பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நச்ச ஏவம் பிரபஞ்சே சத்துவம் சக்கிய நிர்வச்சனம். இதே மாதிரி நான் பிரபஞ்சத்தையும் சொல்லிடுறேன். சத்தியத்துவங்கிறது ஸ்வரூபேன சத்தியத்துவம், ஏதாவது இதே மாதிரி நிர்வச்சனம் பண்ணி அதை சத்தியமா சொல்லாமே முடியாது. பாதக சத்பாவா. பிரபஞ்ச ஸ்வரூபத்தை நீங்க சத்தியமாக சொன்னீங்கன்னா நேர ஸ்ருதி விரோதமே வருது, அத்வைத ஸ்ருதி விரோதம். ஆனா பிரம்மஸ்வரூபத்தை ஆனந்தம் சத்தியம்னு சொன்னா ஒரு விரோதமும் கிடையாது, யாருமே விரோதம் பண்ண முடியாது. ஆகையால பாதகம் இருக்கு பாதகம் இல்லைங்கிறத வச்சுட்டு நாம விவஸ்தை பண்றோம். பிரம்மஸ்வரூபம் ஆனந்தம், ஆனா பிரபஞ்சஸ்வரூபம் ஆனந்தம் இல்லை, சத்தியம் இல்லை. அதையேவ அவர் நியாயாம்பத்துக்காரர் ஒரு வழி சொல்லி கொடுத்தார். அனிர்வாக்கியம்னு சொல்றது உண்டு. அனிர்வாக்கியம்ங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா நிர்வச்சனம் பண்ண முடியாதுன்னு அர்த்தம் இல்லை, ரொம்ப அற்புதமாக இருக்குங்கிறதுனால அனிர்வாக்கியம்னு சொல்றது அப்படின்னு ஒரு இது சொன்னார். அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றார். அதையேவ கடினஸ்பர்ஷவத்வாதினா பிருத்திவீத்வாதீனாம் நிர்வச்சனம் அஸ்தியேவ. பிருத்திவினா என்ன அப்படின்னு கேட்டா ஒருத்தருனாலும் சொல்ல முடியாதுன்னு இல்லை, அதுக்கு லட்சணம் சொன்னா நிர்வச்சனமாச்சு. கந்தவத்துவம் சாதாரணமா சொல்றா, கடினஸ்பர்ஷவத்துவம் பிருத்திவியாக லட்சணம். அந்த தொட்டாலே தெரியுது இல்லையா, ஜலத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம், கடினஸ்பர்ஷம் இருக்கு அப்படிங்கிறதுனால இதுதான் பிருத்திவியுடைய லட்சணம் அப்படின்னு சொல்லலாம், இப்படி நிர்வச்சனம் பண்ணலாம். சரி, இப்படி நீங்க நிர்வச்சனம் பண்ணிட்டா அப்ப எப்படி அனிர்வச்சனீயம்னு சொல்றது? நிர்வச்சனம் பண்ண முடியக்கூடிய ஒரு வஸ்துவை அனிர்வச்சனீயம்னு ஒரு ஸ்ருதி சொல்றதுன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லணுமே. அதுக்கு சொல்றார், சத்வேபி இங்க அத்புதத்துவாதினான்னு இருக்கு, அனுபூதத்துவாதினான்னு இருக்கு, உத்பூதத்துவாதினா இருக்கு. சத்வேபி அத்புதத்துவாதினா அனிர்வாக்கியத்துவோபகத்தே. சத்தியம்தான் பிரபஞ்சம் கூட, பிருத்திவி எல்லாம், ஆனா ரொம்ப அற்புதமாக இருக்கு. அற்புதமாக இருக்கிறதுனால அதை அனிர்வச்சனீயம்னு சொல்றது. அனிர்வச்சனீயத்துவம் அத்புதத்துவம் போடுங்கிற இது நிரஸ்தம். பதில் என்ன? நகி நிருப்தி விரக மாத்திரேன அனிர்வாக்கியத்துவம் ப்ரூமஹா கிந்து சத்வாதினா நிருப்தி விரகேன. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பிரபஞ்சத்தை நிர்வச்சனம் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால அதை பொய்னு சொல்றேன்னு அர்த்தம் இல்லை. பிரபஞ்சம் பொய்யாக இருக்கிறதுனால பொய்னு சொல்றேனே தவிர நிர்வச்சனம் பண்ண முடியலேங்கிறதுக்காக அதை பொய்னு சொல்றதுன்னு இல்லை. நிர்வச்சனம் பண்ண முடியலேங்கிறதுக்காக ஒரு வஸ்து எதுக்காக பொய்யாகணும்? நிர்வச்சனம் பண்றதுங்கிறது அவ புத்தி சக்திக்கு பொறுத்தது.
இல்லையா? இது எப்படின்னு பார்த்து மற்ற வஸ்துல இருந்து பிரிச்சு இதை காமிக்கணும்னா அவளுடைய புத்தி எப்படி வேலை செய்யறதோ அதுக்கு தகுந்தா போல நிர்வச்சனம் பண்றது பண்ணாம இருக்கிறது இதெல்லாம் உண்டு. ஆனால் இதை வச்சிருந்து வஸ்துவ பொய்ன்னு சொல்ல முடியாது. அப்போ வஸ்துவ பொய்ன்னு சொல்றதுக்கு என்ன கேது? வெறும் அனிர்வச்சனீயத்துவம் இல்லை, அது ஒரு பூர்ணமான அதோடைய ஸ்வரூபம் என்னன்னா சத்வேன அசத்வேன அனிர்வச்சனீயத்துவம். சத்வாசத்வாபியாம் அனிர்வச்சனீயே, தத்வான்யத்வாபியாம் அனிர்வச்சனீயே அப்படின்னு பாஷைக்காரர் போடுவோம். அதுதான் சம்பூர்ண அனிர்வச்சனீயத்துவம். அதுல நாம அனிர்வச்சனீங்கிறது ஒரு பீமசேனகா பீமகா ஏகதேசத்தை வச்சுன்னு விவகாரம் பண்ணிட்டு இருக்கோமே தவிர மொத்தமா அதனுடைய சொரூபம் ஒண்ணு என்னன்னு சொல்ல முடியாதுன்னு இல்லை. மித்யாத்வேன நிர்வச்சனமே பண்ணி காமிச்சிடலாமே. பிரபஞ்சம் ஸ்ருதி யுக்தி அனுமானம் இத்தியாதி பிரமாணங்கள்னாலே இந்த பிரபஞ்சத்தை திருஷ்டி சிருஷ்டின்னு சொன்னாங்க. திருஷ்டி சிருஷ்டித்வேன நிர்வச்சனம் பண்ணி காமிச்சிடும். அதனால நிர்வச்சனமே பண்ண முடியாதுன்னு சொல்லல. சத்வேன சத்தியத்துவேன அப்பவா அத்தியந்தம் அசத் துச்சம் இருக்கு, அதுவாகவோ பிரம்மத்தை போல சத்தாகவோ இது நிர்வச்சனம் பண்ண முடியாது. அதனாலதான் இதை மித்யான்னு சொல்றேன். அதாவது நிச்சிதம் வச்சனம் நிர்வச்சனம், இது இப்படித்தான் அப்படின்னு நிச்சயம் பண்ணி சொல்றது இருக்கே அதுதான் நிர்வச்சனம். அப்படி சொல்ல முடியாது அப்படின்னு அர்த்தமா? அப்படி இல்லை, அப்படி இல்லை. ஏதோ அப்படி கிடையவே கிடையாது. அதுல இருக்கிற எல்லா குவாலிட்டியும் நாம சொல்லதான் முடியும், தெரிஞ்சா நிச்சயமா சொல்ல முடியும். ஆனா இதை வச்சுட்டு அனிர்வச்சனீயத்துவம்ங்கிறது கிடையாது. அனிர்வச்சனீயத்துவங்கிறது சத்தியத்துவம் இல்லை. அதனாலதான் அப்புறம் வந்தவா அந்த நிர்வச்சனங்கிற அம்சத்தை எடுத்துட்டார் லட்சணத்துல. நீ கொஞ்சம் குழப்பறதுன்னு சொல்லி சதசத் விலட்சணத்துவம்னு கொண்டு வந்துட்டார். இந்த வஸ்துவ சத்தியம், சத்தியம்னா பாதிக்கப்படாதது, இது தீர்மானமா சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. அசத்துன்னு சொன்னா எங்கேயுமே காணப்படாதது வச்சுக்கோ. அப்படி இருக்கோ பிரபஞ்சம், இது இல்லைன்னு தான் பழிச்சுன்னு தெரியுது, அப்படி இல்லைன்னு. அப்ப என்னாச்சு? இது சத்தாக சொல்ல முடியாது, அசத்தாக சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ? சொல்ல முடியறது முடியாததெல்லாம் இருக்கட்டும், இது சத்தும் இல்லை அசத்தும் இல்லை, இதுதான் மித்யாத்வம். இதுக்குதான் அனிர்வச்சனீயத்துவம்னு பேரு, சதசத் விலட்சணத்துவம். இப்படி கொண்டு போயிட்டாரு அவர். அதாவது லட்சணம் சொல்ல முடியறதா முடியலையாங்கிறது பிரச்சனை இல்லை, லட்சணம் சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். அந்த கண்ணனக்காரர் இந்த இடத்துல சொன்னார் ஸ்ரீஹரிசர். அங்க என்ன ஒரு பூர்வபக்ஷம் பண்ணாருன்னா, உனக்கு சொல்ல தெரியலன்னு சொன்னா குரு சேவை பண்ணு, அவகிட்ட போனா அவ எப்படி நிர்வச்சனம் பண்ணான்னு அவ சொல்லிக் கொடுப்பா. எப்படியா நிருப்தைய சிக்ஷியந்தே, அங்க போய் கேளு அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், இல்ல இந்த நிர்வச்சன புத்தி கிருதம் நிர்வச்சன அசாமர்த்தியத்தை வச்சுட்டு, புத்தியில நிர்வச்சனம் பண்ணக்கூடிய சக்தி இல்லைங்கிறத வச்சுட்டு நான் அனிர்வச்சனீயத்துவம் சொன்னேன்னா நீ சொல்றது கரெக்டா இருக்கும், நான் வேற இடத்துக்கு போய் கேட்டுன்னு வரலாம். நான் வஸ்துவுடைய அனிர்வச்சனீயத்துவத்தை சொல்றேன். நான் எந்த வஸ்துவை பார்க்கிறேனோ அந்த வஸ்துவுடைய சுபாவம் அனிர்வச்சனீயமா இருக்குன்னு சொல்றேனே தவிர என்னுடைய புத்தி அசாமர்த்தியத்தினால நிர்வச்சனம் பண்ண முடியலைங்கிறது அங்க இல்லை அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. அதான் நகி நிருப்தி விரக மாத்திரேன அனிர்வச்சனீயத்துவம் ப்ரூமஹா கிந்து தத்வாதினா நிருப்தி விரகேன. அப்புறமா பார்த்தேன்னா அந்த நிர்வச்சனங்கிற அம்சத்தை கூட வெளியில எடுத்துக்கலாம். சத் அசத் விலக்ஷணம், இதுதான் அனிர்வச்சனம். சச்ச பிரபஞ்சே பாதகாத் அஸ்தேவ, அதான் இந்த அனிர்வச்சனீயத்துவம் பிரபஞ்சத்துல இருக்கு. அதான் சத்தியத்துவம் இல்லை, பாதகம் இருக்கு. பாதகம் இருக்குன்னா அதை எப்படி சத்தியம்னு சொல்ல முடியும்? அசத்துவம் இல்லைங்கிறது பழச்சுன்னு தெரியுது. நச்ச ஞானே விஷயஸ்ய அத்தியஸ்தத்வே தத் அஜ்ஞானஜன்யம் தத் ஞான நிவர்த்தியஞ்ச அத்தியாசம் பிரதி விஷயத்துவம் ஒண்ணு. தது அனுவித்ததையா பிரதீத்யபாவச்ச ந சம்பவதி இது வாக்கியம். சாதாரண ஒரு நியமம் சொல்றத அவன் பிடிச்சிருந்தான். அதிஷ்டான ஞானம் அத்தியாசத்தை நிவர்த்தி பண்ணும், அதிஷ்டான அஜ்ஞானம் அத்தியாசத்தை உண்டாகும். இதுதானே அந்த சுத்திங்கிறத தெரியல, அதனால ரஜதம் தெரிஞ்சது. சுத்தின்னு தெரிஞ்சு கொடுத்துன்னு சொன்னா அப்புறம் ரஜதம் போயிடும். இன்னும் ஒண்ணு, அந்த அதிஷ்டானமாகவே அந்த ஆரோபிதம் தெரியும். தெரியற காலத்துல அதிஷ்டானத்தோட ஐக்கியமாக அபிண்ணமாக அது தெரியும் சாதாரணமாக. இதுவே ரஜதம், அந்த சுத்தியே இவனுக்கு ரஜதமாக தெரிஞ்சு விடுறது. இது 3 விஷயங்கள் அங்க இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா விஷயத்துக்கும் தியானத்துக்கும் என்ன சம்பந்தம்னு விசாரம் பண்ணிட்டே வரச்ச
தியானம் தான் அதிஷ்டானம், விஷயம் அதுல அத்தியஸ்தம். தியானம் சுத்தி ஸ்தானத்துல இருக்கு, விஷயம் ரஜதஸ்தானத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டே இப்ப என்ன ஆகும், அந்த ததஜானஜன்யம், அந்த தியானத்தின் அஜானத்தினால உண்டாகக்கூடியது. அஜானம் தானே பிரமம் இல்ல, இந்த தியானத்தினுடைய அஜானம் தான் பிரமத்துக்கு காரணம். தியானத்தை அதிஷ்டானம்னு சொல்லிட்டா இந்த அதிஷ்டான அஜானம் அந்த பிரமத்துக்கு காரணம்னு சொல்ல வேண்டியிருக்கும். அதனால தது அஜான ஜன்யம். அதே மாதிரி தியானத்தை தெரிஞ்சுட்டா அதனால இந்த அத்தியாசம் நிவர்த்தியாகும். தத் ஞான நிவர்த்தியம். இப்படி இருக்கிற அத்தியாசத்துக்கு அது விஷயமாக முடியாது. அதாவது என்ன ஆயிடும், கடஜானத்தை தெரிஞ்சுட்டாங்கன்னா கடமே போயிடும். ஏன்னா அதிஷ்டான தத்துவ ஜானம் உண்டாச்சு. அதே மாதிரி கடஜானம் தெரியாம இருக்கிற பரியந்தான் கடம் தெரிஞ்சுட்டு இருக்கும். இந்த மாதிரி உண்டோ? கிடையவே கிடையாது. இன்னொன்னு, தது அனுவித்ததையா பிரதீத்தியபாவச்ச ந சம்பவதி. தியானம் கடா அப்படின்னு யாருக்காவது தெரியுதோ? தியானம் வேற கடம் வேறன்னு தான் தெரியுது. ஆனா சுத்தியில ரஜதம்னு அவனுக்கு அத்தியாசம் வரும் காலத்துல அதுவே சுத்தியாக தெரியுது. அப்ப தியானத்துல விஷயம் அத்தியஸ்தம்னு சொன்னா இதுதான் கடம்னு தெரிய வேண்டாமோ? அப்படி யாருக்கும் தெரியுது இல்லை. இதெல்லாம் அவனுக்கு சரியா வராது. அதுக்கு பதில் என்ன சொல்ற, சைதன்ய மாத்திர அஜான ஜன்யத்வா தஜ்ஞான நிவர்த்தியத்வாச்ச கடாதி பிரபஞ்சஸ்ய இத்யுக்தத்வா. இந்த கடஜானம்ங்கிறது நீ சொல்றது விருத்தியவச்சின்ன சைத்தன்யம். விருத்தியவச்சின்ன சைத்தன்யம் அதிஷ்டானம்னு சொல்லல, வெறும் சைத்தன்யம் இருக்கு சுத்தம். அந்த சைத்தன்யம் தான் அந்த சமஸ்த விஷயத்துக்கும் அதிஷ்டானம்னு சொல்றேன். அப்பனா அந்த சுத்த சைதன்ய ஞானத்தினால இந்த கடாதி பிரபஞ்ச அத்தியாசம் நிவர்த்தி ஆயிடும். அதனுடைய அஜானம் இந்த கடாதி பிரபஞ்ச அத்தியாசத்துக்கு காரணமாகவும் இருக்கு. அந்த சுத்த சைதன்யத்தோட அதிஷ்டான தாதாத்மியம் அனுவேதம் கூட பிரபஞ்சத்துல இருக்கத்தான் இருக்கு. கண்ணு எல்லா இடத்துலயும் அந்த ஒரு அம்சம் தெரிஞ்சுட்டே தான் இருக்கு. அதனால நீ சொன்னது எல்லாமே இருக்கு. நீ கேட்டது அந்த விருத்தி அவச்சின்னமான ஒரு பரிச்சின்ன சைதன்யத்தை காமிச்சு இது அதிஷ்டானம்னு சொன்னா ஏன் இப்படி வரல அப்படின்னு கேட்ட. அந்த உபாதியை எடுத்து தள்ளிட்டு வெறும் சைத்தன்யம் இருக்கு, அது அதிஷ்டானம்னு சொன்னா எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, உன்னுடைய ஆட்சேபம் எதுவும் வரவில்லை. சைதன்ய மாத்திர அஜான ஜன்யத்வா தஜ்ஞான நிவர்த்தியத்வாச்ச கடாதி பிரபஞ்சஸ்ய இத்யுக்தத்வா. கடாதி பிரபஞ்சஸ்ய அதிஷ்டானம் சைதன்ய மாத்திரம். அதனால சைதன்ய மாத்திர அஜான ஜன்யத்துவம் உண்டு, கடாத்தியாசத்துக்கு இருக்கு. அதே மாதிரி சைதன்ய மாத்திர ஜான நிவர்த்தியமாகவும் கடாதி பிரபஞ்சம் இருக்கு. சுத்த சைதன்யம் ஜானம் வந்தாச்சுன்னா சாட்சாத்காரம் தான் இது காணும். சதிதி பிரதீயமான அதிஷ்டான சைதன்ய அனுவித்ததையா பிரதீயமானத்துவம் அப்படி அஸ்தேவ. அதிஷ்டானத்தோட சேர்ந்து தெரியணும்னு கேட்டா அதுவும் இருக்கு. சத் சத் சத்துன்னு எல்லா இடத்துலயும் அந்த சைத்தன்யம் தெரிஞ்சுட்டே. தஸ்மாத் சத்தியத்வே திருஷ்ய சம்பந்தானுபபத்தி திருடாயிவ. சம்பந்தானுபபத்தி தான் வேணும், துவா வேண்டியதில்லை. பிரபஞ்சம் சத்தியமாக இருந்தால் திருக்குக்கும் திருஷ்யத்துக்கும் சம்பந்தம் வேற எதுவும் சொல்ல முடியாது. அதனால பிரபஞ்சத்தை திருஷ்யமான பிரபஞ்சம் திருக்குன்னு சொல்லக்கூடிய சைத்தன்யத்துல அத்தியஸ்தம் ஆரோபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லணும். ஒரு வழியா இந்த திருஷ்ய சம்பந்த சங்கம் அனுகூலத்திற்கும் ரெண்டும் சேர்ந்து ஒண்ணுதான் இது. இதை முடிச்சுட்டேன். இதுக்கு அடுத்தது அந்த இதுக்கு பரிசாக போயிட்டோமா?